அனைவருக்கும் வணக்கம் மற்றும் இன்று அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு குடியரசு தின விழான்றது எல்லாருக்குமே தெரியும். மாணவ மாணவியர்களுக்கு குடியரசு தின விழா என்றால் என்ன தெரியுமா? உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? இன்று என்ன நாள் அப்படின்னா என்ன? எதுக்காக கொண்டாடுறோம்? சுதந்திர தின விழானா என்ன? சுதந்திரம் பெற்ற நாள் சுதந்திர தின விழா. ஆமா தானே? நம்ம இந்தியா சுதந்திரம் பெற்ற நாள் சுதந்திர தின விழா. அது தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். யாருக்கிட்ட இருந்து சுதந்திரம் பெற்றோம், ஆங்கிலேயர்கிட்ட இருந்து, இதெல்லாம் தெரியும். குடியரசு தின விழா நாள்னா என்ன? என்ன ஒரு நாள் சொல்ல முடியுமா? சொல்லிட்டே இருந்தா இந்த டைம் வேஸ்ட் ஆகும். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்காக உருவாக்கப்பட்டு மக்களுக்காக மக்களாட்சியை உருவாக்கப்பட்டு இது சொன்ன நிறைய போகும். அது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் ஆங்கிலேயரால் அமைக்கப்பட்ட கவர்னர் ஜெனரல் அவங்கள தான் ஆட்சி ஆண்டிருந்தாங்க. திரும்பவும் மன்னர் ஆட்சியோ இல்லை வேறு மாதிரி போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்தியா நமக்காக ஒரு சட்டத்தை உருவாக்கி ஒரு குடியுரிமையை கொண்டாடப்பட்ட நாள் இன்னொரு நாள். ஓகே, இது விடுங்க, இது தெரிஞ்சுக்கோங்க. இது வாழ்க்கையில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எப்படி நம்ம சுதந்திரம் பெற்றோம், குடியரசு தின விழா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ தூரம் நமக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. செந்தில் ப்ளஸ் என்ஜிஓ ப்ளஸ் இன்னொரு இந்த டீமு, இல்லை பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஊர் பொதுமக்கள் எதுக்காக செய்கிறாங்க சொல்லும் போகலாம்? எதற்காக செய்கிறாங்க? குடியரசு தின விழா கொண்டாடுறது வேற. அதற்கும் மேலும் நமக்காக என்ன செய்யறாங்க? எதுக்காக செய்யறாங்க? நல்லா படிக்கணுன்றதுக்காக. ஒரு மனுஷங்கிட்ட இருந்து பிரிக்க முடியாத ஒரே ஒரு செல்வம் படிப்பு மட்டும்தான். புரியுதா? ஒரு டைம்ல நம்ம கை கால கூட இழந்துடலாம், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொன் பொருளை இழந்துடலாம், சொத்தை இழந்துடலாம், எல்லாமே இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம கிட்ட இருந்த பிரிக்க முடியாத ஒரே ஒரு செல்வம் என்னது? கல்வி செல்வம். இதை யாராலையும் பிரிக்க முடியாது. கல்வி செல்வம். அதை நீங்க படிப்பறிவு இருந்தால் உங்களுக்கு நீயே ராஜா தான். புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? இல்லைன்னா நீங்கள் யாருக்காச்சும் ஒரு அடிமையை தான் ஒர்க் பண்ணி ஆகணும். எக்காரந்த கொண்டோம். நீங்கள் பிஸ்னஸ் மேனில் சக்ஸஸ் ஆனாலும் அன்னைக்கு நீங்கள் ஒரு அடிமை தான், பயந்து தான் வாழ்ந்தாகணும். படிப்பறிவு மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு லெவலில் போகலாம். அதனால் உங்களோட படிப்பு இது இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்றைக்கி நீங்கள் படிக்கக்கூடிய 9th and 10th, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் படிக்கக்கூடிய படிப்பு என்ன தெரியுமா? அவங்களுடைய வாழ்க்கையின் முதல் படிக்கட்டு. 11, 12 செகண்ட் படிக்கட்டு. இந்த 2 படிக்கட்டு சரியான படிக்க ஜம்ப் பண்ணிட்டீங்கன்னா 3rd படிக்கட்டு நீங்கள் ஈஸியாக சக்ஸஸ் ஆகிட்டு போயிடலாம். புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் எல்லாருமே இந்த பேசிக்கை ஒழுங்காக படிங்க, கவனமாக படிங்க. அதான் படிப்பை ரொம்ப பெருசாக திங்க் பண்ணுங்க. ஒரு பெண்ணை ஆணுக்கு நிகராக நிறுத்துறது கூட சில டைம் பார்த்தீங்கன்னா படிப்பு மட்டும்தான். திங்க் பண்ணி பாருங்க. ஆமாவா இல்லையா? உண்மையா இல்லையா? சொல்லும் பார்க்கலாம். இன்னொன்று அதை விட ஒரு பெருசாக ஒன்று, இன்னைக்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம ஸ்கூல் நம்ம பெருமன்றத்துக்கு ஒரு அடையாளமாக நம்ம என்ஜிஓ டீம் தொடர்பு கொண்டு நம்ம செந்தில் நமக்காக செஞ்சத நான் என் மனமாற மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக ரொம்ப பெருமையாக நன்றி கடமைப்பட்டு இருக்கிறேன். இவருடைய ஆசை இன்னைக்கு மட்டுமே கிடையாது. 2020 ஜூன் மாதம் எங்கிட்ட இதுக்கு எப்படியான ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கே இவர் பெரிய பிளான் பண்ணார். எங்கிட்ட ஆலோசனை கேட்டார். இதுக்காக 2-3 நாள் டைம் வேஸ்ட் பண்ணார். இவருடைய கனவு என்னை பொறுத்த வரைக்கும் செந்திலோட இந்த ஸ்கூலுக்கு செய்யக்கூடிய பெரிய கனவுன்னு சொல்லுவேன் நான். மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாதோ தெரியல, ஆனால் எனக்கு தெரியும். செந்திலோட பெரிய கனவு இன்னமும் செய்யக்கூடிய வாய்ப்பு செந்திலுக்கு இருக்கு. அதே மாதிரி செந்தில் சொன்ன மாதிரி நீங்களும் இந்த ஸ்கூலில் நானும் படித்த மாணவன் தான். அருள் சொன்ன மாதிரி நான் ப்ளஸ் நிறைய பேர் தஸ்தகிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த ஸ்கூலில் படித்தவங்க தான். எங்கள் கலா டீச்சர் செந்தில் நிறைய பேர் எல்லாருமே இந்த ஸ்கூலில் படித்தவங்க தான். நீங்களும் ஒரு குறிக்கோள் வைங்க. நாமளும் இந்த பள்ளிக்கு இதே மாதிரி இந்த மேடையில் ஒரு பேசணும், நன்கொடையை வழங்கணும், மற்றவங்களுக்கு நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளை எடுங்க. ஒன்று நான் கேட்டுக்கிறது, திரும்பவும் படிப்பில் கவனம் செலுத்துங்க, படிப்பை கைவிட்டுறாதீங்க. இன்னொன்று என் சார்பாக கேட்டுக்கிறேன், ஊர் பொதுமக்கள் அவங்கள கேட்டுக்கிறது என்னன்னாக்க, ஸ்கூலுக்காக தயவு செஞ்சுருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, பட் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் ஒதுக்கி சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் நிதியை திரட்டி அது ஸ்கூல் வளர்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
மாணவர்களுக்கு ஊக்கத்தை அளித்த மகாராஜன் எக்ஸ்மி ஆர்மி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது சிங்காரவேலன் போஸ்ட் மாஸ்டர் அவர்களை பேசுமாறு அன்போடு வைக்கிறோம். 77வது குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஸ்போர்ட்ஸில் திறமை இருக்கும், எஜுகேஷனில் திறமை இருக்கும். உங்களுக்கு எதில் திறமை இருக்கோ அதை வந்து நல்லா வளர்த்துக்காங்க. அதுக்கு வந்து கைடன்ஸ் ரொம்ப முக்கியம். உங்கள் பேரண்ட்ஸ் ப்ளஸ் டீச்சர்ஸ் அவங்க தான் உங்களுக்கு கைடன்ஸாக எடுத்துக்காங்க. படிப்பு ஒரு சிலருக்கு நல்லா வரும், ஒரு சிலருக்கு ஸ்போர்ட்ஸில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு அதில் திறமை அதிகமாக இருக்கோ அதில் நல்லா வளர்த்துக்கங்க. அதாவது ஃபெயிலியர் இஸ் த ஃபில்லர் ஆஃப் யுவர் சக்ஸஸ். ஸோ டோன்ட் வரி அபவுட் யுவர் ஃபெயிலியர் டு மேக் சக்ஸஸ். என்ன, அதாவது தோல்வி அடையிறது சகஜம்தான். அந்த தோல்வி திரும்ப அதே நம்ம அந்த தோல்வி வரக்கூடாது. அந்த வெற்றிக்கான என்ன படியோ அதை நான் வந்து முயற்சி பண்ணோம். நானும் இந்த பள்ளிகளில் 1 to 8 வரையும் படித்த மாணவன் தான். நாங்கள் படிக்க காலகட்டத்திலலாம் இது மாதிரி வசதி எங்களுக்கு இல்லை. இப்போ கவர்மெண்ட் நிறைய எஜுகேஷனுக்கோ ஸ்போர்ட்ஸ்க்கோ நிறைய சலுகை பண்ணுது. ஆனால் நாங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் இந்த சலுகைலாம் இல்லை. பேரண்ட்ஸுங்களே முன்னே ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே கஷ்டப்படுவாங்க. இப்போல்லாம் அப்படி இல்லை. பேரண்ட்ஸுங்க டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லா மோட்டிவேஷன் கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு. அதை நல்லா வளர்த்துக்கின்னு நல்லா படிக்கணும். ப்ளஸ்ஸு எல்லா அந்த அஞ்சல் துறையில் கூட இருக்குது. 10th மார்க்கை வச்சு உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் இருக்குது. 10thலாம் ஒரு 480, 490, 470 எல்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த 18 அதாவது 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் ஒன்றே நீங்கள் இப்போ அஞ்சல் துறையில் வந்து ஒர்க் பண்ணலாம். நிறைய சலுகை இருக்குது. உங்கள் திறமை வளர்த்துக்காங்க. கண்டிப்பாக இப்போல்லாம் இந்த அமௌண்ட்டெல்லாம் அப்புறப்பட்ட விஷயம். உங்களுடைய படிப்பு திறமை இருந்துச்சுன்னா எந்த துறையினாலும் நீங்கள் சாதிக்கலாம். இந்த பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்த்துறை வழங்கிய சிங்காரவேலன் போஸ்ட் மாஸ்டர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நன்றிகள். அதாவது உதாரணமாக அவரவே சொல்லலாம். 10th மார்க்கை வச்சு ஒரு வேலை வாங்கியிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அவர் சிங்காரவேலன் சாரே. கிளாப் பண்ணிக்கலாம் அவருக்கு. அதனால் மாணவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே படித்த கல்வி எப்பொழுதுமே நமக்கு கைவிடாது. எங்கேயோ ஒரு இடத்துல கண்டிப்பாக நமக்கு அது உதவி செய்யும்ன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. நம் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் தான் அனைவருமே. திரு வச்சலவேல் ரைம்ஸ் கிளப் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வச்சலவேல். நான் வந்து 1வதுலேருந்து 5வது வரைக்கும் வேளாவல்லி ஸ்கூலில் தான் படித்தேன். ஏன்னா அங்கே 6வதுக்கு மேலே ஸ்கூல் இல்லை. அதனால் நான் குள்ளத்தூர் 4 கிலோமீட்டர் போய் தான் படித்தேன். அது ஒரு 2 வருஷம் படித்தேன். அதுக்கப்புறம் சரியாக படிக்க முடியல, போக்குவரத்துன்னு அப்புறம் ஹாஸ்டலில் 6வதுலேருந்து ஹாஸ்டலில் சேர்த்துட்டேன். அது மாதிரி ரொம்ப வறுமையிலேருந்து கஷ்டப்பட்டு படித்தேன். நான் படிக்கிற காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் வந்து புழுகு இருக்கும். அது அப்படியே ரசம் நிறையா ஊற்றினா அந்த புழுகெல்லாம் மேலே தேலும். அதை எடுத்து ஊற்றிட்டு அது மாதிரி நான் கஷ்டப்பட்டு தான் படிச்சிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து வாதியருக்கே லோன் கொடுக்குற ஆஃபீஸில் செக்ரட்டரியாக இருக்கேன். அதே மாதிரி இப்போ நான் 1 லட்ச ரூபாய்க்கு பக்கம் சம்பளம் வாங்குறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒன்று படிப்பு தான். நீ எந்த நாற்காலியில் உட்காரணும்னு முடிவு பண்ணுறது நீ தான், உன்னுடைய படிப்பு தான். அதனால் தயவு செய்து வந்து படிங்க. அது பசங்க அது வாத்தியர்கள்லாம் நிறையா சொல்கிறாங்க. இப்போல்லாம் நிறையா டெட் எழுதி ரொம்ப டேலண்டான ஆசிரியர்கள்லாம் வந்திருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய ப்ளஸ்ஸு. அதனால் தயவு செய்து படிங்க. இப்போ பாரு, நான் வந்து ஒரு செந்தியில் உருவாக்குன மாதிரி உங்களை உருவாக்குறதுக்கு நீங்கள் நிறைய பேர் உருவாகிட்டாங்க. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ப்ளஸ்ஸு. அதனால் வந்து நீங்கள் நல்லா படிங்க. நான் இந்த குடியரசு தின விழாவுக்கும் சுதந்திர தின விழாவுக்கும் நாங்கள் லைன்ஸ் கிளப் மூலமாக ஏதாவது நான் உங்களுக்கு பண்ண முடியுமான்ட்டு நான் பார்க்குறேன். இந்த வருஷம் வந்து உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பழம் தரக்கூடிய ஒரு 3 மரம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நெல்லிக்கனி, அப்புறமா வந்து சப்போட்டா, அந்த மாதிரி ஒரு 3 செடி வாங்கி வந்திருக்கேன். அதை வளர்த்து உங்களுக்கு அது 1 வருஷத்துலேயே பலன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி 1st, 2nd, 3rd 6வதுலேருந்து 10வது வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த வருடம் நாள்காட்டி கொடுக்கறதுக்கு நான் முடிவு பண்ணியிருக்கேன். செந்தில் செய்கிறதுல அது ஒரு 5% கூட இல்லை. இருந்தாலும் ஓகே, நம்ம திடீர்னு கூப்பிட்டதுனால என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் நல்லா படிங்க. அதாவது அதான் சொல்கிறேன், உங்களை உயர்த்துறதுக்கு வந்து உங்கள் கல்வி மட்டும்தான். அதனால் நல்லா படித்து பெரிய அளவில் வரணும். இந்த மாதிரி நீங்களும் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து பெரிய அளவில் இங்கே வந்து ஸ்டேஜில் உட்கார அளவுக்கு வளரணும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய திரு வச்சலவேல்